ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் இந்தியா செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் டிரைவர் அண்டு கான்ஸ்டபிள் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டேட் பார்த்தீங்கன்னா 3/2/2025 4/3/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேலரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங் சேலரி 21,700 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 69,100 சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா 21,700 சொல்லியிருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, the candidate should submit only one application, then will be போத் கான்ஸ்டபிள் அண்ட் டிரைவர் கம் கான்ஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 போஸ்டிங்குமே உங்களுக்கு வந்து அக்சஸ் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு போஸ்டிங் அக்சஸ் ஆகும், செகண்ட் போஸ்டிங் அக்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணால் ஜஸ்ட் ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெக்யூப்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிஇடி, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது பிஎஸ்டி ரெண்டுமே உங்களுக்கு வந்து பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு எல்லாமே எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணிட்டு தான் அவங்க வந்து செலெக்ஷன் போடுவாங்க. ஸோ அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்து எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க, ஓஎம்ஆர் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா சிபிடி ரெண்டு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வெரிஃபிகேஷன் ரெக்யூர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிஇடி, பிஎஸ்சி, டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் பண்ணுவாங்க. ஸோ அதுமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பிஎஸ்டி, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு தான் ட்ரேட் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து எலிஜிபிள் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நேஷ்னல் சிட்டிசன் பார்த்தா கேண்டிடேட் மஸ்ட்டு சிட்டிசன், அதாவது இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் டிரைவர் டேரக்டர் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 845 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டில் 344, எஸ்சியில் வந்து 126, எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா 63, ஓபிசி பார்த்தீங்கன்னா 228, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 84 கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 273 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 116 வந்து அண்டர்ஸ்டர்வ்லையும், எஸ்சி பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி, எஸ்டி பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி கொடுத்தாங்க, ஓபிசி பார்த்தீங்கன்னா 75 வேகன்சி, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 27 வேகன்சி, மொத்தமாக 1124 கொடுத்துருக்காங்க வேகன்சி உங்களுக்கு. ஸோ அது தகுந்த யாரில் எலிஜிபிள் இருக்கீங்களோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் லெட்டரில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. கால் லெட்டர்லேயுமே உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு, இமெயில் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போட்டுப்பாங்க. ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்யூர்மெண்ட் ஃபார் கான்ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது பிஎஸ்டி, பிஇடி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர், சிபிடி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கிட்டே வயசு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிட்வீன், அதாவது 21 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் வந்து எஸ்சி எஸ்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தி கேண்டிடேட் ஷுட் ஹேவ் பாஸ் மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கு. அதாவது நீங்கள் இந்த பதவிக்கு வந்து 10வது படிச்சிருந்தாலே போதுமானதான் கொடுத்துருக்காங்க. பட் 10வது மட்டும் படிச்சிருந்தால் போதாது. மெயினானது என்ன பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கிள், டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், லைட் மோட்டார் வெஹிக்கிள், மோட்டார் சைக்கிள் வித் கியர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும். வித் கியர், லைட்டு எல்லாமே இருந்தால் ஓகே. கியர் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அக்சஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது தகுந்த பார்த்து நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. அதாவது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள், டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஆர் லைட் மோட்டார் வெஹிக்கிள் வித் கியர், அதாவது எதுலையாக இருந்தாலும் எந்த வெஹிக்கிள் இருந்தாலும் சரி 3 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னாக்கா கேட்டது வந்து இடபிள்யூஎஸ், ஜென்ரலு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எல்லா கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா
80 to 85 இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அது யாரெல்லாம் தகுதி இருக்குங்களோ வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க தாராளமாக உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ஹைட்டுன்னு இருக்காங்க. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 76 மினிமம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஷன் பண்ணுறப்ப 81 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது தம்பி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அது தம்பி நீங்கள் வந்து கரெக்டாக வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதாவது கண் பார்வை செக் பண்ணுறாங்க, விஷுவலில் செக் பண்ணுறாங்க, வித் அன்கரெக்டாக செக் பண்ணுறாங்க, நியர் விஷன் பார்க்குறாங்க, வித் டிஸ்டன்ஸ் அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை எல்லாமே பார்க்குறாங்க. பாதுகாப்பு தான் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்து டேட்டூலாம் பார்த்துருக்காங்க. ஸோ டேட்டூ எந்த மெத்தட் இருக்குன்னு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நோட்டீஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறமா யார் தகுதி இருக்குங்களோ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் தான் வந்து அப்ளை மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் வைஸ் வந்து எங்கே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சவுத்தன் செக்டர் தான் நம்மளுக்கு வரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஐஜிசிஐஎஸ் ஆஃபீஸ் அதாவது சென்னை பெசன் நகரில் இருக்க அந்த ஆஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான மெயிலையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவும் ஜஸ்ட் எனி இன்ஃபர்மேஷன் வேணும்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் மெயில் பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அது தம்பி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துருக்காங்க. 100 ரூபா யாராவது பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் ஓபிசி எம்பிசின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா பேமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி இஎஸ்எம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் வந்து ஃபீ எதுவும் பே பண்ணுறதால ஃப்ரீயாகவே பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது தம்பி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட் பார் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஹெச்பிடி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்த்து அப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கொடுத்துருக்காங்க, ஹை ஜம்ப்லாம் கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பார்த்தீங்கன்னாக்கா 800 மீட்டர் ரன்னிங் பண்ணணும். பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் 15 செகண்டில் வந்து 800 மீட்டர் நீங்கள் ஓடி வரணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாங் ஜம்ப் கொடுத்துருக்காங்க. 11 சென்டிமீட்டர் 11 ஃபீட் வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணணும். அது வந்து 3 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஃபீட்டு 6 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் 3 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இதுக்கு யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, லைட் வெஹிக்கிள், அந்த மோட்டார் வெஹிக்கிள், ஹைலைட் வெஹிக்கிள்லாம் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து வச்சுருக்க லைசன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தா சர்டிஃபிகேட்ஸு, ஓபிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து எலிஜிபிள் ஓகே தான் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி பார்த்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸோ அது மாதிரிலாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வச்சுங்க. ட்ரேட் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டிரைவிங் ஃபார் லைட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு, டிரைவிங் ஃபார் ஹெவி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு, ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து மோட்டார் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா 30 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தம்பி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் அதாவது சிபிடி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு நம்ம தான் உங்களுக்கு அப்ளை பண்ணாமல் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ்ஸு, நாலேஜ் எலிமினேட்டரி மேத்தமெட்டிக்ஸு, அனலிட்டிக்கல் ஆப்டிடியூடு, அபிலிட்டி அண்ட் ஓவர்சீஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்னு பேசிக் நாலேஜ் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான சிலபஸ் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் தான் வரும். ஸோ 100 மார்க் கொடுத்துருக்காங்க. டைமிங் பார்த்தா 120 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஆர் இடபிள்யூசி எக்ஸ் சர்வீஸ் மேனாக்கா 35% கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசிலாம் பார்த்தீங்கன்னா 33% கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எலிஜிபிள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் பார்த்தா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் உங்களுக்கு வெப்சைட்லேயுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. மெயினாக முக்கிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்து கம்பல்சரி உங்களுக்கு எந்த ஒரு இன்டிமேஷன் இருந்தாலும் உங்களுக்கு மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பர் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு மெயிலுக்கும் மொபைல் நம்பர் தான் வரும். கம்பல்சரி ஆக்டிவில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.